இப்போ மனைவியோட விவாகரத்து பண்ணிட்டு அழகா அவங்களோட லைஃப்பை வாழலாமா, இல்லை மனைவியோடய இருக்கிறது நல்லதா? அது நாம எப்படிங்க டிசைட் பண்ண முடியும்? நம்ம எப்படி டிசைட் அது அவங்களோட லைஃப்ங்க. அது பிடிச்சிருந்தா வாழ போறாங்க, பிடிக்கலாம் பிரிஞ்சு போக போறாங்க. அது நம்ம சொல்லக்கூடாதுல்ல. என்னோட வாழ்க்கை என் கையில தான் இருக்குது பொழுது கோர்ட்டுக்கே அந்த அதிகாரம் கிடையாது. ஆமா, எந்த கோர்ட்லயும் சொல்லியிருக்காங்களா நீங்க போயிடுங்க விட்டுட்டு போயிடுங்க சொல்லிட்டு கிடையாது. உன்னோட விருப்பம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அங்க போக அவங்க கொடுக்குற தீர்ப்பு அவ்வளவுதான். அதுவும் கால அவகாசம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம யாரு, நம்மளுக்கு என்ன அருகதை இருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு வந்து இவ்வளவு துன்பத்துவத்துல என்ன கேட்டா இவர் இன்னைக்கு இந்த நிலையில விட்டுட்டு போயிருக்கூடாது. அது தப்பு. ஏன்னா ஒரு மனிதன் வந்து நல்லாக்க சொல்லி விடுறது வேற. உடம்பு சரியில்லாப்ப இது மாதிரி செய்வன பிரச்சனை இருக்கும்போது அவர் ரத்தவாந்தி இருக்குதுன்னு சொல்றப்போ விட்டுட்டு போயிருக்காரு. 1000 தான் இருந்தாலும் மனைவியா நின்று அவங்க கடமையை செஞ்சா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. பட் அதான் சேராது, அந்த செய்வனை சேர்க்க விடாது. எதையாவது பிரச்சனை கொடுத்து கிடுத்து உன்னை தூக்கி வாரி அடிச்சிடும். புரியுதா? என்ன கேட்டா இவங்க தனித்தனியா இருந்தால்தான் எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாம இருக்கிறது நான் நினைக்கிறேன். இவங்க சேர்ந்துருந்தா கண்டிப்பா ஏதாவது உயிர் பிரிஞ்சிருக்கும். செய்வனே இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனை பிரிஞ்சிடணும். தூரமா நிற்கும் பொழுது அது வீரியம் கம்மியாயிடும். ஏன்னா இவங்க தனியா ஏதாவது கோயில் குளம் போக ஆரம்பிச்சிருவாங்க, இவங்க தனியாகவும் கோயில் குளம் போவாங்க. ஏன்னா அந்த நிம்மதிக்காக அந்த டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏதோ அவங்க கும்புற தெய்வங்களோ இல்லை குலசாமிகளோ இல்லை அவங்களோட இஷ்ட தெய்வங்களோ அவங்கள கரை சேர்த்து விட்டுரும். ஆனா இல்லை மீறி இருக்கும்பொழுது பிரச்சனைகள் அதிகமாகி கோயிலுக்கு போகக்கூடாது, பூஜைகளை பண்ணக்கூடாது, எந்த திவ்ய ஸ்தலத்துக்குமே கால் வைக்க கூடாது, ஏதாவது தூக்கி வரை அடிச்சிடும். ஸோ இது இவங்க என்ன கேட்டால் இவங்க பிரிஞ்சு இருக்கிறது நல்லது. காலம் எல்லாமே சரியாச்சுன்னா கண்டிப்பா சேர்த்து வைக்கும். அது எந்த டவுட்டுமே கிடையாது. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.